Hi, hello friends. Welcome to Lone Wolf. Straight to the topic. 2013 November month டெல்லியில் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ ஒரு ஈவினிங் 60+ ஒரு கப்புள் நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. இன்னொரு கப்புள் எல்டர்லி கப்புள், தே ஆர் ஆல்சோ 60+. ஸோ 2 கப்புள் இருக்காங்க வீட்டில். அவங்களுடைய மெய்ட் அவங்களுக்கு தேவையான டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த 2 கப்புள் டின்னர் வித் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30-11 தூங்க போயிடுறாங்க. திடீர்னு நைட் 1 o'clock ஒரு கேங் விண்டோஸை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உள்ளே வந்த உடனே இந்த கப்புள்ஸை அடித்து கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு வீட்டில் இருக்கிற வேல்யூபிள்ஸ், கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் போலீஸ் அங்கே வராங்க. வந்து அவங்க பார்க்குற விஷயங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஒரு கப்புள் தலையில் ஏதோ ஓங்கி அவங்கள அடிச்சிருக்காங்க. ஹேமர் இல்லை ராட் அந்த மாதிரி இருக்கலாம். பயங்கர பிளட். அவருடைய ஒய்ஃப், அந்த பர்சனுடைய ஒய்ஃப்க்கும் அதே நிலைமை தான். இன்னொரு கப்புள் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க, எல்டர்லி கப்புள். அவங்க தூக்கத்திலேயே அப்படியே பெட்டில் படுத்த மாதிரியே தான் இருக்காங்க 2 பேரும். அவங்களையும் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எடுத்து அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய சிஸ்டம்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க போலீஸ். ஃபாரன்சிக் டீமை வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் வந்து தேவையான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அவங்களுடைய வேறு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த எல்டர்லி கப்புளுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, who is around 30 to 35. அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. போலீஸ் அவங்கக்கிட்ட எதுவும் அப்போதைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணல, பிகாஸ் அவங்களுடைய மனநல வேறு மாதிரி இருக்கும். இமீடியட்டாக க்ரைம் சீனில் தேவையான எவிடன்ஸ் எடுத்துகிட்டு அந்த 4 பாடியையும் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு போலீஸ் இருக்கிற எவிடன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இந்த மீன்வைல் போலீஸ் அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் கிட்டெல்லாம் விசாரிக்கிறாங்க, ஏதாச்சும் அன்யூஷுவலாக பார்த்தாங்களா நேற்று ராத்திரின்னு. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி மட்டும் சொல்கிறாரு, அவர் இந்த மாதிரி 1:30 வெளியில் யூரின் பாஸ் பண்ண வந்தார். அப்போது இந்த வீட்டிலேருந்து ஒரு கேங் செவரி குடித்து வெளியில் வந்தாங்க. இந்த கேங் ஆளுங்க எல்லாருமே முகத்தை கவர் பண்ணியிருந்தாங்க. உடம்புல வெறும் ஒரு பனியன், ஒரு ஷார்ட்ஸ், பாக்ஸர்ஸ் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு. சரி, எல்லா பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ் கிட்ட என்னென்ன கிடைக்கிறதோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸ் கிளம்பி போகிறாங்க அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அவங்க ரிட்ரீவ் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஷாக்கிங்காக சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. ஒரு கேங் பார்க்குறாங்க. அந்த வாட்ச்மேன் சொன்ன அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த கேங் மெம்பர்ஸும். யார் இந்த கேங்? இவங்கள கச்சா பனியன் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேங் ஏன் கச்சா பனியன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கச்சானா ஒரு ஷார்ட்ஸ், பாக்ஸஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒரு பனியன் போட்டிருப்பாங்க, முகத்தை கவர் பண்ணியிருப்பாங்க, கண்ணு மட்டும்தான் தெரியும். இவங்க ஒரு ப்ரூச்சுவலான ஒரு ட்ரைபல் கேங். 90s இந்த கேங் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஒர்க். இந்த மாதிரி எல்டர்லி கப்புள்ஸ் தான் அவங்களுடைய டார்கெட். எல்டர்லி பீப்புள் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் டெல்லியில் என்னென்ன வீடு தனியாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை உடைச்சி அங்கே இருக்கிற எல்டர்லி கப்புளை அடித்து கொண்டுட்டு வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது கேஷ் அண்ட் கோல்டு திருடிட்டு ஓடிடுவாங்க. அண்ட் இன்னொரு அசிங்கமான வேலையும் செய்வாங்க. கோல்டு கேஷ்லாம் திருடிட்டு கிச்சனில் ஏதாவது சமைச்சு வச்சுருந்தா அதை சாப்பிட்டுட்டு ஒயின் பாட்டில் ஆல்கஹால் இருந்து அதையும் குடிச்சிட்டு நடு வீட்டில் 1க்கு 2க்கு 2மே செஞ்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இதுதான் அவங்க யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 90s இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2003 வரைக்கும் இவங்களுடைய வேலை ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு தான் இருந்துச்சு. நடுவில் ஒரு 10 years காணும். ஆனால் அகெயின் 2013 அவங்களுடைய யங்கர் ஜெனரேஷன் இந்த வேலையை பண்ணியிருக்கலான்னு போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது அந்த சிசிடிவி பார்த்துட்டு அப்புறமா. ஏன்னா சிசிடிவி இருக்கிறது தெரிஞ்சு வேணும்னே அவங்க சிசிடிவி தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒரு சவால் விடுற மாதிரி போலீஸ்க்கு நக்கலாக சிசிடிவி முன்னாடி நடந்து வந்திருக்காங்க. வீட்டோட சிசிடிவி முன்னாடி விண்டோவை உடைச்சிட்டு உள்ளே பூந்து எல்டர்லி கப்புளில் அடிச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டீமும் சில ஃபைண்டிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்த எல்டர்லி கப்புளுடைய நகத்தில் கையிலெல்லாம் எண்ணெய் இருந்திருக்கு.
ஸோ இந்த கேங் உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் பனியன் அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் கட்டிட்டு போட்டுட்டு உள்ளே வருவாங்க. ஸோ தட் யாராச்சும் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணாலும் வலிக்கிடும் கை, அவங்கள பிடிக்க முடியாது. வெரி ப்ரூட்டுவல். கில்லிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கையில் ஹேமர் இல்லை அயன் ராட் எது கிடைக்குதோ அதை வச்சு போட்டு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு இந்த எல்டர்லி கப்பல் கையில் இருக்கிற ரிங், காதில் இருக்கிற தோடெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு இழுப்பாங்கன்னா, ரத்தம் இருக்கும், காதுலேருந்து ரத்தம் வந்துடும். மெதுவாக கழட்டுற அளவுக்கு பொறுமைலாம் கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க. சேம் நம்ம தீரன் படத்தில் வர அந்த கேங் மாதிரி தான். ஸோ போலீஸ் இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சீனியர் ஆஃபீஸரும் டென்ஷன் ஆகிடுறாரு, இந்த கேங் மறுபடியும் இப்போ வந்துட்டாங்களா, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் அட் த சேம் டைம் மீடியாவில் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுது. மீடியா கிட்ட ஸ்ப்ரெட் ஆன உடனே மறுபடியும் இந்த கேங்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு நடுவில்லாம் பெரிய கன்ஃபியூஷன், பயம், எல்டர்லி கப்பல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த வாட்டி நடந்த க்ரைம் சிட்டிக்கு வெளியில் இல்லை, சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு. இது ஒரு சொசைட்டி, அதாவது கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு எல்லார் கண்ணிலையும் ஒரு பயம். ஸோ மூவிங் ஆன், போஸ்ட்மார்ட்டம்க்கு இந்த பாடிஸ் அனுப்பிட்டு போலீஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா, இந்த கச்சா பனியன் அந்த கேங் தான் போலீஸோடைய ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி, இந்த வாட்டி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், பார்த்துக்கலாம் நீங்களா நானான்னு. அட் த சேம் டைம் எங்களை பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா போலீஸுன்னு கூட பார்க்க மாட்டோம், உங்களுக்கே நாங்கள் என்ன தடவி விட்டுருவோம் அப்படின்னு நக்கலாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த கால் ரெக்கார்டிங்கை இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற டிசிபிக்கு ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு செகண்ட் கால் வருது. செகண்ட் காலில் என்னன்னு சொல்லி அவங்க அட்டென்ட் பண்ணாங்கன்னா, இன்னொரு இடத்துல இதே மாதிரி இதே பேட்டர்னில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, ஒரு எல்டர்லி பர்சனுடைய டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த டிசிபி ரொம்ப ஷாக் ஆகி உடனே அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே 60+ ஒரு எல்டர்லி கப்பல் இருக்காங்க அந்த வீட்டில். அதில் அந்த மேல் தாத்தாவுக்கு அடிபட்டு இறந்துடுறாரு. சேம் பேட்டர்ன், தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ அவருடைய ஒய்ஃப், அந்த பாட்டிக்கு தலையில் அடி, பட் அவங்க தப்பிச்சிடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு, அந்த வீட்டில் அவங்களுடைய கிராண்ட் டாட்டர் பிட்வீன் 15 to 18 years ஆஃப் ஏஜ் ஹாலிடேஸ்க்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலை, அவங்க ஷாக்கில் இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு இந்த டிசிபி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சேம் நைட் பிட்வீன் 12:30 to 12:45 ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. நான் இமீடியட்டாக எந்திரிச்சு பார்க்கும்போது பாட்டி அவசரமாக ரூம்குள்ளே வந்து கதவை தாப்பால் போட்டாங்க. லைட் போட்டு பார்த்தா பாட்டியோட முகம் ஃபுல்லாக ரத்தம், மயங்கி விழுந்துட்டாங்க. இம்மீடியட்டாக நான் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு விண்டோலேருந்து கத்துனேன். வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க அலறி அடிச்சுட்டு ஓடினாங்க அந்த கேங். அப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க தாத்தா இறந்து கிடக்கிறாரு. அண்ட் பாட்டியை இமீடியட்டாக ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போய்ட்றாங்க. ஸோ அந்த கிராண்ட் டாட்டரை தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்கள கூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் இன்னும் ப்ரெஷரைசிங்காக இருக்குது போலீஸ்க்கு. ஏன்னா 2 நாள் தான் ஆகுது, இன்னொரு மர்டர் நடந்துருது. அந்த கச்சா பனியன் கேங் கால் பண்ணி போலீஸ்க்கு ஓப்பனாக சேலஞ்ச் வேறு விடுறாங்க. ஸோ இந்த டிசிபியோடைய சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை 90s ஹேண்டில் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இப்போ ரிட்டையர்டாக இருக்கார், அவர்கிட்டேருந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிபி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் நேராக ஸ்டேஷனுக்கு வராரு. அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இப்போது இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர் he is getting into action the next day. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ட்ரைபல் பீப்புளுக்கான கேங் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் தான் இவங்க, மைக்ரேட் ஆகி டெல்லிக்கு வந்தவங்க. இவங்க அந்த 2013 அந்த டைமில் நிறைய வீடுங்களில் மெய்ட்ஸாவோ டிரைவர்ஸாவோ ஹெல்ப்பர்ஸாவோ சர்வன்ட்ஸாவோ இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஏரியாவில் தான் இருப்பாங்க. இப்போது நம்ம ஊரில் எப்படி இந்த சேட்டுங்கள்லாம் சவுகார்பேட்டையில் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி டெல்லியில் ஒரு ஏரியாவில் தான் இந்த கேங் வந்து ரிசைட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபோர்ஸோடு அங்கே போகிறாரு. போலீஸ் ஃபோர்ஸோடு போய் அங்கே இருக்கிற 30-40 பேருங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு, இன்க்ளூடிங் லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்.
40+ 50+ லேடிஸையும் அரெஸ்ட் பண்ணுறாரு. சின்ன சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்கல, 7 years old 10 years old குழந்தைங்களையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாரையுமே ஒரு 30-40 பேரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இந்த டிசிபி ஹூ இஸ் ஃபீமேல் பை ஜெண்டர் பட் ஷீ இஸ் நோன் ஃபார் அ ஒர்க், எக்ஸலண்ட் ஆஃபீஸர். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு லேடிஸ் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை, இங்கே இருக்கிற லேடிஸ் 40+ 50+ இவங்க எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது. இந்த குரூப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30-40 பேர் ஒரு 50 years ஒரு 5 yearsக்கு முன்னாடி நிறைய தப்பான வேலைகள் செஞ்சுருக்காங்க. சில பேர் மேலே கேஸும் இருக்குது. ஒரு 30-40 பேரில் ஒரு 5-லேருந்து ஒரு 10 பேர் மேலே கேஸும் இருக்குது. பட் அதுக்கப்புறமா திருந்தி இப்போ ப்ராப்பரான ஜாபில் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஒரே ரீசனுக்காக சந்தேகத்தினால அவங்க மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்களையும் அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால், குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஸ்கூல் பேக்ஸ்லலாம் இவங்க கஞ்சா வச்சு கடத்துகிற குரூப்பு, உங்களுக்கு இவங்களை பற்றி தெரியாது, எனக்கு இந்த குரூப் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெப்யூட்டி கமிஷனர் இந்த ஆஃபீஸருக்கு வந்து இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் உடைய இந்த ஸ்டைல், இந்த லேடிஸ் அண்ட் குழந்தைங்களை நடத்துகிற விதம், இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. பட் அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் சொன்னாங்கன்ற ஒரே ரீசனுக்காக அக்ரி பண்ணுறாங்க இவங்கள ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் ஒருத்தங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சில பேரை அடிக்கவும் செய்கிறாரு அந்த ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. இந்த மீன்வைல் இங்கே இருக்கிற அந்த 30-40 பீப்புள் அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்களுடைய டெக்னிக்கல் டீமை வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நடந்ததில் ஒரு மர்டர், 2 கப்புள்ஸோடைய மர்டர், 4 எல்டர்லி பீப்புள் இறந்தாங்கல்ல, அந்த லொக்கேஷனில் இந்த 30-40 பேருடைய மொபைல் ஃபோன்ஸ் இருந்திருக்கா, சம்பவம் நடந்த அன்றைக்கோ இல்லை அதுலேருந்து ஒரு 2 days 4 days முன்னாடியோ அப்படின்னு அவங்களுடைய சைட்லேருந்து டெக்னிக்கல் டீமை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷனை. இந்த 30-40 பேரில் 2 பேர் ஹூ இஸ் அரவுண்ட் 30-35 2 பேருடைய ஃபோன் நம்பர்ஸ் போலீஸுக்கு கிடைக்குது. சம்பவம் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த 2 பேர் அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க. அண்ட் இதை கிராஸ் வெரிஃபை பண்ண அந்த தெருவில் இருந்த ஒரு வீட்டோட சிசிடிவி கேமராவில் ரோட் ஃபேஸிங் இந்த 2 பேர் நடந்து போனதை போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த 2 பேரை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, போனது உண்மை தான், ஆனால் போன பர்பஸ் வேறு, எங்கெங்கே கேமரா இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், கேமரா முன்னாடி வேணும்னே நடந்து போய் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட நாங்கள் ஒன்றும் லூசுங்க கிடையாது அப்படின்னு திமிராக சொல்கிறாங்க. உடனே இந்த டிசிபி, ஓகே இதுக்கு மேலே அவங்கள அடிக்காதீங்க, நம்ம வேறு எப்படியாச்சும் விஷயத்தை இவங்ககிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு செலிபிரிட்டி கேசஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு லாயர் வராரு. வந்து ஸ்டேஷனில் அண்டர் வாட் கிரவுண்ட்ஸ் நீங்கள் இந்த 30-40 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த டிசிபி சொல்கிறாங்க, சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, என்ன சந்தேகப்படுறீங்க? ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு ட்ரைபல் கேங்கை சேர்ந்தவங்கன்றதுனால எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு, ஜஸ்ட் பிகாஸ் ஹர்ஷத் மெஹ்தா ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காருங்கிறதுனால எல்லா மெஹ்தாஸையும் நீங்கள் ஒன்றும் அரெஸ்ட் பண்ணிடலையே, இவங்க ஏழைங்க ட்ரைபல் கேங்கில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன், அந்த கேங்கில் சேர்ந்து ஒரு சிலர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு மொத்த கேங்கை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? இதுலேயே நிறைய படித்தவங்க இருக்காங்க, நல்ல நல்ல வேலைகள்லையும் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவர் சோஷியல் மீடியாவில் சில கமெண்ட்ஸ் கூட காட்டுறாரு. அந்த கமெண்ட்ஸில் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த ட்ரைபல் கேங்னா இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு அகெயின்ஸ்டாக அப்யூசிவாக அவங்கள திட்டுறாங்க. ஒன்ஸ் தீஃப் ஆல்வேஸ் அ தீஃப் அப்படின்னு இந்த ட்ரைபல் கேங்கை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கமாக இவங்களை எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கமாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் 100ல் 90% இவங்களை திட்டுறாங்கன்னா 10% ஆஃப் பீப்புள் ஹூ நோ த ட்ரூத் அவங்க சின்ன சின்ன ட்ராமாஸை போட்டுட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ட்ராமா போடுறாங்க. என்னென்னா, ட்ரைபல் கேங் கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னுடைய அப்பா வீட்டை விட்டு காலையில் வெளியில் போனார், இன்னும் ரிட்டர்ன் வரலன்னு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி இந்த மாதிரியான ட்ராமாஸ்லாம் அவங்க ஒரு அவேர்னஸ்க்காக போட்டுட்ருக்காங்க. பிகாஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக மொத்த கம்யூனிட்டியும் எப்படி போலீஸ் தப்பாக சொல்லலாம் அப்படின்னு. அண்ட் போலீஸ் அந்த லாயர்கிட்ட சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் எந்த அரெஸ்ட்டும் பண்ணல, ஃப்யூச்சரில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கான எவிடன்ஸை நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டுறோம்,
அதை வச்சு நீங்கள் லீகலாக எங்கள் கூட கோர்ட்டில் வாதாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேர் மேலே போலீஸ்க்கு டவுட் இருக்குது. அவங்கக்கிட்ட எவ்வளவோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் அவங்க வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த டிசிபி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 பேரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பிளட் சாம்பிள்ஸும் வச்சு க்ரைம் சீனில் நடந்த விழுந்திருக்கிற பிளட் ட்ராப்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் லிங்க் ஆகுதான்னு. லிங்க் ஆகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இந்த 2 பேரை நம்ம கஸ்டடியில் எடுத்துகிட்டு மீடியாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த கேங்கில் 2 பேர் நம்மக்கிட்ட மாட்டிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த 2 பேரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஜீப்பில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட நிறைய ஆஃபீஸர்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த 2 பேருக்கும் தேவையான டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த ஆஃபீஸர் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க உள்ள லேப் டெக்னீஷியன்ஸ் கிட்ட. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த 2 பேர், இது நைட் டைமுங்கிறதுனால இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ மிச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ வெயிட் ஃபார் part 2. I hope this was interesting. See you tomorrow again with part 2. Okay? Please subscribe. Take care. Bye.